ஆயில் ஃபில்டர்லாம் மாற்றுறதுக்காக எல்லா பக்கம் ஆயிலை கழட்டி விட்டாச்சு. இது வந்து ஆயில் ஃபில்டர் இருக்கிற இடம். கீழே வந்து ட்ரெயின் போல்ட் எல்லாத்தையும் கழட்டி ஆயில் லீக்கேஜ் ஆயில் ஃபுல்லாகவே ட்ரெயின் பண்ணிட்டோம். இப்போ 2 ட்ரெயின் போல்ட் இருக்குது, 2யுமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஆயில் ஃபில்டர் வந்து வாங்குறப்போ காப்பர் வாஷர் 2, 3 ரப்பர் ஓரிங் கொடுத்துருக்காங்க. அதுபோக இதுக்குள்ளே வந்து இதுக்கு 2 ஓரிங் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இத்தனை செட் இருக்குது. கிளச் கவரெல்லாம் மாட்டியாச்சு. எப்போ நீங்கள் கழட்டி மாட்டினாலும் ஆயில் பேக்கிங் சீல் பேஸ்ட் போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லது. இதே நம்ம லீக்கேஜ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எப்போ கழட்டி மாட்டினாலும் இந்த பக்கம் பேக்கிங் கிடையாது, பேக்கிங் பேஸ்ட் மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 போல்ட் இருக்குது. எல்லாத்தையுமே டைட் பண்ணிக்கோங்க. கிளச் கேபிள் மாட்டியாச்சு. ஆயில் ட்ரெயின் போல்ட் எல்லாமே மாட்டியாச்சு. ஃபில்டர் மாற்றுறதுக்கு உண்டான பகுதி இதையும் நம்ம கழட்டினா இந்த பிளாஞ்ச் இருக்குது. இதில் 3 போல்ட் இருக்குது. இதுக்குள்ளே இப்போ வாசர் இருக்குது. ஃபில்டருக்கு ஓரிங் ஃபில்ட்ரு பார்த்து கழட்டிக்கங்க. இப்போ புல்லட்டுக்கு ஆயில் டாப்அப் பண்ணுறோம். டாப்அப்பில் ஆயில் மாற்றுறோம். நேற்று 2 லிட்டர் ஊற்றிருந்தேன். இப்போ மறுபடியும் செக் பண்ணி கேஜ் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் மறுபடியும் ஒரு காவாசி ஊற்றிடலாம். இப்போ புல்லட் கேஜ் பார்க்குறது இங்கே இருக்குது. இந்த இடத்துல கேஜ் பார்க்க முடியும். இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும் அது எவ்வளோ இருக்குன்ட்டு.